ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், இரெகுலர் பீரியட் வித் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதோட பிசிஓஎஸோட இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற 5 பேசிக் ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நியூட்ரி இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 1, ஃபேட் ஃபர்ஸ்ட். உங்களோட மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சோப் நட்ஸ் எடுக்கலாம், ஒரு டீஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் ஒரு அவகேடோ ஆயில், ஒரு டீஸ்பூன் ஆஃப் மெல்டட் பட்டர் ஒரு டீஸ்பூன் ஆஃப் கீ. இது உங்களோட பிளட் சுகர் லெவலை ஸ்டெபிளைஸாக வச்சுக்கும், ப்ளஸ் ஓவரால் டேல உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்பர் 2, ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் ஆன் டைம். உங்களோட பிரேக்ஃபாஸ்டோட பிளேட் கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர்னு கம்பைண்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். அவகேடோ டோஸ்ட் எடுக்கலாம், அண்ட் சில்லாஸ் எடுக்கலாம், ஓட் மீல் எடுக்கலாம், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு மசாலா ஆம்லெட் எடுக்கலாம். ஸோ நம்பர் 3, ஆட் மோர் ஃபைபர். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரேஷன் இஸ் வெரி மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கம்பல்சரியாக கன்சியூம் பண்ணுங்க. கோகோனட் வாட்டர் எடுக்கலாம், டெண்டர் கோகோனட் எடுக்கலாம், ஒரு பட்டர் மில்க் எடுக்கலாம், லெமன் ஜூஸ் ஒரு சியா சீட் வாட்டர், 1 glass of vegetable juice எடுக்கலாம். Number 4, add supplements such as zinc, omega 3, vitamin C, vitamin E and inositol. இது எல்லாமே உங்களோட based upon your health condition. சப்ளிமெண்ட் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, மூவ் எவ்ரி டே. ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை யோகா பண்ணுறது, இல்லை வாக்கிங் பண்ணுறது. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வாக்கிங், ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒர்க் அவுட், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த 5 பேசிக் ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸையும் செக் பண்ணிக்கோங்க.